ஜிஎஸ்டி வரியை மத்திய அரசு குறைத்துள்ளது. அது நேற்று அமலுக்கு வந்தது. ஜிஎஸ்டி வரி குறைப்பால் வீட்டு உபயோகப் பொருட்கள், உணவு, பால், மருந்துகள் என அனைத்து பொருட்களின் விலையும் சரிந்துள்ளது. சிறிய வகை கார்களுக்கான ஜிஎஸ்டி 28%இலிருந்து 18% குறைக்கப்பட்டுள்ளதால் கார்களின் விலையும் குறைந்துள்ளது. இதனால் கார் விற்பனை அதிகரித்துள்ளது. நேற்று ஜிஎஸ்டி வரி குறைப்பு அமலுக்கு வந்த நாள் மட்டுமல்ல, நவராத்திரி முதல் நாளும் கூட. ஒவ்வொரு கார் உற்பத்தி நிறுவனமும் கார்களின் விலை குறைப்பு பட்டியலை வெளியிட்டு வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுத்தன. இதனால் கார் ஷோரூம்களில் கூட்டம் அலைமோதியது. நேற்று ஒரே நாளில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் 10,000 கார்களை டெலிவரி செய்து அசத்தியுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு நாளில் அதிக கார்கள் விற்பனையானது நேற்றுதான் என டாடா நிறுவனம் தெரிவித்துள்ளது. அது மட்டுமின்றி 25,000 பேர் கார் வாங்குவது பற்றி விசாரித்துள்ளதாகவும் டாடா மோட்டார்ஸ் தெரிவித்துள்ளது. இன்று விற்பனை ஜோராக இருக்கும் என நினைத்த டாடா கார் ஷோரூம்கள் காலையில் சீக்கிரமாக திறக்கப்பட்டுவிட்டன. இரவிலும் நீண்ட நேரம் வரை ஷோரூம்களை திறந்து வைத்த புக்கிங்குகள் எடுக்கப்பட்டதாக அந்நிறுவனத்தின் மூத்த அதிகாரி அமித் காமத் கூறினார். அதேபோல் நேற்று ஒரே நாளில் 30,000 கார்கள் விற்பனையானதாக மாருதி சுசுகி நிறுவனம் கூறியிருக்கிறது. மாருதியை பொறுத்தவரை ஆல்டோ K10 மற்றும் வேகனார் மாடல்கள் தான் அதிகம் விற்பனையாகியுள்ளது. வழக்கமாக நாடு முழுவதும் 10,000 முதல் 15,000 மாருதி கார்கள் ஒரு நாளைக்கு புக் ஆகும். 5,000 6,000 கார்கள் டெலிவரி கொடுக்கப்படும். ஆனால் நேற்று மாருதி ஷோரூம்களில் கஸ்டமர்கள் வரிசையில் காத்து கிடந்தனர். 30,000 கார்கள் டெலிவரி வழங்கப்பட்டன. 80,000 பேர் புதிய கார்களை வாங்க விசாரித்துள்ளனர் என அந்நிறுவனம் வெளியிட்ட அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. மாருதி நிறுவனத்தின் 35 ஆண்டு கால வரலாற்றில் ஒரே நாளில் 30,000 கார்கள் விற்பனையானது நேற்றுதான் என அந்நிறுவன தலைமை அதிகாரிகள் பெருமை பொங்க கூறினர். ஹூண்டாய் இந்தியா நிறுவனமும் நேற்று ஒரே நாளில் 11,000 கார்களை விற்றுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் மிக அதிகமாக கார்கள் விற்பனையானது நேற்றுதான் என ஹூண்டாய் இந்தியா அதிகாரிகள் கூறினர். ஜிஎஸ்டி குறைப்பை தொடர்ந்து குறைக்கப்பட்ட விலையால் இந்த விற்பனை சாத்தியமானதாக ஹூண்டாய் இந்தியா அதிகாரிகள் கூறினர். புதிய கார் விற்பனை மட்டுமின்றி பழைய கார்களின் விற்பனையும் களை கட்டியுள்ளது. வழக்கமாக விற்பனையாகும் எண்ணிக்கையை விட 4 மடங்கு பழைய கார்கள் நேற்று விற்பனையானதாக Cars24 என்ற பழைய கார் விற்பனை நிறுவனம் கூறியது. 5,000 பேர் கார் வாங்க நேரில் வந்து பார்த்துவிட்டு சென்றுள்ளதாகவும் Cars24 நிறுவனம் கூறியது.